புத்தளம் தொகுதியின் சிங்கள மொழி மூல பாடசாலைகளுக்கு உதவுவதற்கான நடவடிக்கையாக அமைந்திருக்கிறது. இவ்வாறான ஏராளமான விஷயங்கள் கல்வித்துறையிலே நடைபெறுகின்ற ஒரு சாதனை, இது ஒரு வரலாற்று சாதனையாக என்று நடைபெற இருக்கிறது. அதே போன்றுதான் கல்பிட்டி பிரதேசத்தின் வளமிக்க பிரதேசம், புத்தளம் கடல் நீரேறி, புத்தளம் நகரம், முந்தல் பிரதேசத்தின் அக்கரைப்பற்று கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சி அடைவதற்கான சுற்றுலா துறைக்கான புதியதொரு விஷயம், சுற்றுலாத்துறை அபிவிருத்தி என்ற புதியதொரு விஷயம் என்று நடைபெறுவதற்கான துரித ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இந்த துரித ஏற்பாடு என்பது சுற்றுலா துறையை இந்த கல்பிட்டியின் மேற்பகுதியில் மாத்திரமல்ல, புத்தளம் தொகுதி எங்கும் சம்பந்தப்பட்ட வகையிலே அபிவிருத்தி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உலகம் முழுவதும் பறந்து கிடக்கின்ற கடல், அதில் இந்திர சமுத்திரம், அதுவும் மன்னாருக்கும் கற்பிட்டிக்கும் இடையிலே இருக்கின்ற இந்திர சமுத்திரத்தின் முக்கிய பகுதி, அதிலே துள்ளி குதிக்கின்ற டால்பின்கள், படர்ந்து கிடக்கின்ற கொரல்ஸ் கார்டன், அதிலே இருக்கின்ற முத்து சங்கு என்பன வெளிநாட்டவரை கவர்ந்தெழுக்கின்ற உலகிலே இருக்கின்ற முக்கிய ஒரு பிரதேசமாக இருக்கிறது. அவற்றை காண்பிப்பது மாத்திரமல்ல, கடலுக்கும் சிறுகடலுக்கும் இடையிலே இருக்கின்ற மணல் திட்டு பிரதேசம், அதனோடு அமைந்த கடற்கரை என்பன உல்லாச பயணிகளை கவர்கின்ற விஷயமாக இருக்கின்ற நிலையிலே அவற்றை இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அபிவிருத்தி செய்ய இருக்கின்ற போது, உடப்பிலிருந்து புளிச்சாக்குளம் ஊடாக உடப்பிலிருந்து கடையாமொட்டையை ஊடறுத்து புலிவயலினோடு கரம்பை சந்தையிலிருந்து கல்பிட்டி வரைக்குமான பிரதான பாதை அமைக்கப்படுகின்ற நிலைமை, அதனோடு சேர்ந்த புதிய தொழில்கள் வருகின்ற சூழ்நிலை என்று புதியதொரு மாற்றம் இந்த பிரதேசத்துக்குள்ளே வர இருக்கிறது. அதிலே வருகின்ற போது, அவை அனைத்தும் இங்கு வருகின்ற போது, கல்பிட்டி புத்தளம் பிரதேசத்தின் தொழில் வாய்ப்பற்றிருக்கின்ற இளைஞர் யுவதிகள், தொழிலற்றிருக்கின்ற தந்தைமார்கள், தாய்மார்களுக்கு புதியதொரு வருவாய் ஏற்படுவதற்கான புதிய ஒரு வழியை இந்த அரசாங்கத்தினோடு நாம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். அதே போன்றுதான் மன்னாரிலிருந்து திறக்கப்பட இருக்கின்ற இந்த ஸ்லாபத்துறை வரைக்கும் ஸ்லாபத்துறையிலிருந்து மரிச்சிக்கட்டி வரைக்கும் போடப்பட்டிருக்கின்ற பாதை திறக்கப்பட்டு புத்தளமும் மன்னாரும் இணைக்கப்படுகின்ற போது, அதனோடு சேர்த்து புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் புதிய ரயில் பாதை திறக்கப்படுகின்ற போது, புத்தளம் நகரமும் புத்தளம் தொகுதியும் புதியதொரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசமாக மாறப்போகிறது. பொருளாதார தொடர்பாடல்களுக்கான ஒரு இடமாக மாறப்போகிறது. புதிய கொழும்பிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற முக்கிய மூலப்பொருட்கள் அங்கிருந்து வடக்குக்கு எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு டிரான்சிட் பாயிண்டாகவும், ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிலையமாகவும், வடக்கிலிருந்து கொண்டு வடக்கிலிருந்தும் யாழ்ப்பாணத்திலிருந்தும் மன்னாரிலிருந்தும் முழுமையாக முல்லைத்தீவிலிருந்தும் கொண்டு வரப்படுகின்ற முக்கிய உற்பத்தி பொருட்கள் முக்கிய சந்தையாக புத்தளம் மாற இருக்கிறது. அவ்வாறு மாறுகின்ற போது, ஒரு பக்கம் தொழில் சுற்றுலாத்துறை இந்த பிரதேசத்திலே பொருளாதார கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த முக்கிய பொருளாதாரத்தை இடமாற்றுவதற்கான முக்கிய நிலையம், அதே போன்று பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்களின் அமைப்பு என்பன புத்தளம் தொகுதிக்குள்ளே புதியதொரு பொருளாதார ஏற்றத்தை, மறுவாழ்வை நமது பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தர இருக்கிறது. எனவே இதுதான் புதிய சிந்தனையின் வெளிப்பாடு. இதுதான் சேஞ்ச் என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மாற்றத்திற்கான வெளிப்பாடு. இந்த மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை செய்கின்ற போது, இன்னும் 20-25 வருடங்களுக்கு பதவிக்கு வர முடியாத எதிர்க்கட்சியிலே போய் நமது உறுப்பினர்களை வைத்துக் கொண்டு வாழாவிருப்பது என்பது ஒரு மூளையுள்ள எந்த மகளும் செய்கின்ற, எந்த தாய்மாரும் தந்தையும் செய்கின்ற வேலையாக இருக்க முடியாது. எனவேதான் இன்று இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இன்று நடைபெற்று வருகின்ற பௌதிக வள அபிவிருத்திகள், பாதை அபிவிருத்திகள், இன்று எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த பதவிகளை தந்தது மாத்திரமல்ல, அதன் ஊடாக எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒதுக்கீடுகளை பார்க்கின்ற போது, பாடசாலை அபிவிருத்திக்கு 1000 லட்சம், மின்சார அபிவிருத்திக்கு 1000 லட்சம், 1000 லட்சங்கள், அதே போன்று பாதை, மின்சாரம். இன்று புத்தளம் நகரம் காலையில் 1 மணித்தியாலமும் மாலையில் 1 மணித்தியாலமும் மாத்திரம் தண்ணீரை பெறுகின்ற புத்தளம் நகரின் தண்ணீர் பிரச்சனையை, நகரும் சூழ உள்ள கிராமங்களின் தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மீவோயா ஆற்றையும் தாண்டி கலாவோயா ஆற்றிலிருந்து
காலாவி என்று சொல்லுகின்ற கலாய ஓய ஆற்றிலிருந்து புத்தளத்துக்கு தண்ணீர் தருவதற்கான ஏற்பாடுகளை ஜனாதிபதி அவர்கள் அனுசரணையுடன் நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதே போன்று தண்ணீர் நல்ல தண்ணீர் இல்லாத தவிக்கின்ற கல்பிட்டி பிரதேச சபைக்குட்பட்ட அல்லது கல்பிட்டி பிரதேசத்துக்குட்பட்ட கல்பிட்டி பிரதேச மக்களுக்கும் அதே தண்ணீரை விநியோகிப்பதற்கான புதிய திட்டம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த திட்டங்கள் எல்லாம் புதிய அணுகுமுறையுடன் செல்லுகின்ற புதிய அபிவிருத்திகளாக, புதிய மாற்றங்களாக, யாரும் கனவு காணாத ஒரு விஷயமாக இருக்கின்ற போது எனக்கு பூத்து குலுங்கும் புத்தளத்தை பார்க்க முயலும் பயணம் இது, இளைஞர்களின் கனவுகள் ஒருபோதும் தோற்பதில்லை என்று இந்த அரசியல் பயணத்தை எங்களுக்கு ஆரம்பிக்க கற்றுத்தந்த, அரசியலை தனது பாசறைக்குள் வைத்து புகட்டிச் சென்ற எங்களுடைய பெருந்தலைவர் அஷஹீத் எம்.எச்.எம். அஷ்ரப் அவர்களின் ஞாபகம் வருகிறது. அந்த இலட்சியத்துடனான அந்த பயணம்தான் இன்று புத்தளம் தொகுதி, புத்தளம் நகரம், புத்தளம் தொகுதி, புத்தளம் மாவட்டம் என்று விரிந்து படர்ந்து நம்மை நாமே ஆளுவோம், நம்மை நாமே ஆளுவோம் என்ற அந்த கோஷங்களை உள்ளடக்கியதாக புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற புத்தளம் மாவட்டத்தில் இருக்கின்ற சிறுபான்மை சமூகம், முஸ்லிம் தமிழ் சமுதாய சமூகங்கள், புத்தளம் ஆனமடுவ தொகுதிகளையும் உள்ளடக்கி இருக்கின்ற சிங்கள தமிழ் முஸ்லிம் சமுதாயங்கள் என்று அத்தனை பேரையும் சேர்த்துக்கொண்டு நம்மை நாமே ஆளுகின்ற இந்த பயணத்துக்கு துணையாக ஆனமடுவ தொகுதியையும் கூட இணைத்துக் கொண்டு புதியதொரு அரசியல் பரிமாணத்தையும் அரசியல் எதிர்கூறலையும் அதே போன்று அரசியல் காய் நகர்த்தல்களையும் இன்று ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த நகர்வுகள் என்பது நிச்சயமாக நம்மை நாமே ஆளுகின்ற ஒரு புதிய பரிமாணத்தை, புதியதொரு அரசியல் ஏற்பாட்டை எங்களுக்கு செய்ய இருக்கிறது. எனவே அரசியலிலும் பொருளாதாரத்திலும் உள்ளக அபிவிருத்தியிலும் ஏனைய அபிவிருத்திகளிலும் கல்வித்துறையிலும் என்று அபிவிருத்தி அடைய இருக்கின்ற இந்த பிரதேசத்தின் அத்தனை விஷயங்களையும் ஒன்று சேர்ப்பதற்கான ஒரு ஆரம்ப பரீட்சையாகத்தான் எதிர்வரும் மாகாண சபை தேர்தல் எங்களை நோக்கி வருகிறது. எனவே இந்த மாகாண சபை தேர்தல் என்பது புத்தளம் தொகுதியிலே இருக்கின்ற நமது பிரதேசத்திலே போட்டியிடுகின்ற நமது வேட்பாளர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும். அவர்கள் ஒருவராக இருக்க முடியாது, இருவராக இருக்க முடியாது. நாங்கள் எமது தொகுதியில் போட்டியிடுகின்ற அத்தனை வேட்பாளர்களும் நிச்சயமாக வென்றாக வேண்டும். அதற்கேற்றவாறு நமது சமூகம், நமது சிறுபான்மை சமூகங்கள், அதே போன்று பெரும்பான்மை சமூகமும் கூட நமது தொகுதிக்கு முக்கியத்துவம் அளிக்கின்ற விஷயத்தை செய்ய வேண்டியிருக்கிறது. இரண்டாவதாக மாகாண சபைக்கு அதிக வாக்குகளை அளிக்கின்ற ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டியிருக்கிறது. இன்று நாட்டை ஆள இருக்கின்ற ஜனாதிபதி, இன்னும் எத்தனை வருடங்களுக்கு ஆள இருக்கின்ற ஜனாதிபதி, இந்த அரசாங்கம் ஆகியவற்றுக்கு ஒரு பார்வை இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் இந்த அரசாங்கத்துக்கும் ஜனாதிபதிக்கும் வாக்களிப்பது குறைவென்ற பார்வை, அந்த பார்வையை மாற்றுகின்ற முக்கியமானது ஒரு விஷயத்தை இந்த முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் இன்று இருக்கின்ற இந்த நிலைமை மாற்றமடைந்து புத்தளத்தின் அத்தனை கிராமங்களும் முன்னேற்றம் அடைவதற்கான ஏற்பாடுகள் துரிதமடைய இருக்கின்றன. எனவேதான் இன்று முக்கியமான ஒரு விஷயத்தை முஸ்லிம் கிராமங்களிலே இருக்கின்ற ஒவ்வொரு மகனும் மகளும் தாய்மார்களும் சகோதரிகளும் டிரஸ்டிமார்களும் கல்விமான்களும் புத்திஜீவிகளும் கூட செய்ய வேண்டியிருக்கிறது. அந்த விஷயம் என்பது பள்ளி ரீதியாக, சமூக ரீதியாக, பாடசாலை அங்கிருக்கின்ற இயக்கங்கள், சங்கங்கள் ரீதியாக ஒன்றிணைந்து இன்று இருக்கின்ற இந்த ஜனாதிபதிக்கு ஆதரவாக நாங்கள் வாக்குகளை அளிப்போம் என்ற முடிவு எடுக்க வேண்டியிருக்கிறது. பள்ளிவாசல்கள் கூட ஆளுங்கட்சிக்கு வாக்களிப்போம் என்ற நிலையை எடுக்க வேண்டியிருக்கிறது. இன்று ஆளுங்கட்சி என்ற நிலையை நீங்கள் முடிவு எடுக்கின்ற போது இன்னும் 20 வருடங்களுக்கு பின்பு வேறு கட்சிகள் வந்தால் அன்றும் ஆளுங்கட்சி என்ற நிலைமை வருகின்ற போது எங்களுடைய சிறுபான்மை சமூகம் இருக்க வேண்டிய கட்சி வேறு